ஹலோ. கேக்குதா ப்ரோ? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஹலோ. ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ப்ரோ நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தீங்க, நான் வந்துட்டு பார்த்தேன். அது ஆ ஆக்சுவலான ப்ரோ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, ஒரு ஸ்க்ரீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கணும். யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல நம்ம இன்புட் வாங்கிக்கணும் யூசர் கிட்ட இருந்து. ஓகேங்களா? ஸோ இன்புட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எலிவேட்டட் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணணும், சேவ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் போட்டு. அதுல நான் சேவ் பட்டன் நான் கிளிக் பண்ணணும்னு எனக்கு என்ன ஆகணும்னா, அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடணும். அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணும். அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும்போதே பாத்தீங்க அப்படின்னா, நான் அந்த டேட்டாஸ் இருக்குல்ல, லைக் அந்த யூசர் கிட்ட இருந்து வாங்கின அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, அது ரெண்டுமே வந்துட்டு அடுத்த ஸ்க்ரீன்ல வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் ப்ரோ. அந்த மாதிரி நான் ஓகே ப்ரோ. சொல்லியிருந்தேன். ஓகே ஓ ஓகே. ஆ ஹை பிரதர்ன்னு மட்டும் போட்டுருக்கேன். ஓகே ப்ரோ. ஆமா ஆமா. ஸோ நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, அதான் நீங்க ஆய் பிரதர் மட்டும் போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கிரீன்ல வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபீல்ட் வாங்கிருந்தீங்க. அது கரெக்ட் தான். என்ன பண்றீங்க அப்படின்னா, அது வாங்கிட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்றதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்கிரீன் போயிடணும். அங்க வந்துட்டு யூசர் என்ன யூசர் நேம், பாஸ்வேர்டு என்டர் பண்ணாலும் அது வந்துட்டு அடுத்த ஸ்கிரீன்ல வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்ப அடுத்த ஸ்க்ரீன்ல அது காட்டுறதுக்கு டேட்டா பேஸ்லாம் வைக்கணுமா ப்ரோ? இல்ல அது இப்படியே ப்ரோ காட்டுறது? ஆஹா இல்ல ப்ரோ, அது நம்ம ஒரு ஸ்கிரீன்ல இருந்து நம்ம இன்னொரு ஸ்கிரீனுக்கு நம்ம வந்துட்டு டேட்டா பாஸ் பண்ண முடியும் ப்ரோ. ஸோ நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல கூட பார்த்து ஆன்லைன்ல பார்த்து ஆர்என்டி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் வந்துட்டு கிளியர் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அதான் நம்ம வந்துட்டு டேட்டாவை நம்ம ஷேர் பண்ண முடியும் ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு டேட்டா பேஸ் தேவையில்லை ப்ரோ. லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க கேக்குறது புரியுது. இப்போ அடுத்த ஸ்கிரீன்ல காட்டுறதுக்கு அந்த டேட்டா பேஸ் இருந்தா தானே டிஸ்ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ நான் ம். ஸ்கிரீன்ல இருந்து நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு பாஸ் பண்ணனால என்னால ஷோ பண்ண முடியும். இப்போ நான் ஆப்பை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்டேட்டுமே போயிடும். நான் பாஸ் பண்ண டேட்டால இருந்து எல்லா ஸ்டேட்டுமே போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அப்பயும் கரெக்டா வந்துட்டு எனக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா, அப்ப நமக்கு வந்துட்டு டேட்டா பேஸ் கான்செப்ட் ஆகணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். டேப் பார்ல ஒரு விஜெட் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ ஆரம்பிக்க போறது வந்துட்டு எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் ப்ரோ. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பேண்டட் விட்ஜெட்னா என்ன? ஸோ இதுலயே வந்துட்டு கொடுத்துட்டான் எக்ஸ்பேண்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் வந்துட்டு எக்ஸ்பேண்டட் ஆயிடும். இப்போ நம்ம இதை வந்துட்டு இது சொல்றோம், இட் இஸ் எ ஃபிளெக்சிபிள் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு தேவையான சைஸுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு சைஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணணுமோ அவ்வளோ சைஸுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு சைல்டு இருக்கு. ஓகேங்களா? லைக் வந்துட்டு இப்போ காலம்ல நான் ஒரு சைல்டு கிரியேட் பண்றேன். ஓகே, நம்ம அது ப்ராக்டிக்கல் நம்ம போகும்போது நம்ம பார்க்கலாம். டேரக்டா நம்ம ப்ராக்டிக்கல்லே பார்த்துடலாம் இது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் ஃபார் கிரியேட்டிவ் ரெஸ்பான்சிவ் லேஅவுட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரெஸ்பான்சிவ் லேஅவுட்லாம் கிரியேட் பண்ணும்போது ஸோ இந்த எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? லைக் வந்துட்டு இப்போ வெப்புக்கும் கரெக்டா வந்துட்டு லேஅவுட் இருக்கணும், ஸோ மொபைலுக்கும் லேஅவுட் இருக்கணும் அப்படின்னா, ஸோ அப்போ நமக்கு இந்த எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் நமக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இதோட கீ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்னா, சைல்டு அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம எல்லாத்துலயுமே சைல்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பேண்டட் விட்ஜெட்டுக்குள்ள ஒரு சைல்டு மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ணிட்டு அதுல என்ன வேணா நம்ம ஒரு விட்ஜெட் வரும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு இதுல ஃபிளெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ சிஎஸ்எஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது என்ன பண்ணும்னா வந்துட்டு, அதான் இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கும், ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாமே வந்துட்டு கெட் பண்ணிக்கும். நான் என்னோட ஃபிளெக்ஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கல நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தெளிவா டீட்டெயிலா புரியும். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஸ்க்ரீன்ல வந்துட்டு expanded demo டாட் ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதை நான் ஃபர்ஸ்டாவே நான் கால் பண்ணிடுறேன். இன்னும் நான் வந்துட்டு விட்ஜெட்டை கிரியேட் பண்ண உள்ள. ஸோ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்டட் டெமோ, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்துட்டு ஒரு ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்றேன்.
ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்றேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ இங்க ஹோம்ல அதை கால் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் டாட் ரெண்டர் ஆகிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு அடுத்த ஸ்க்ரீன் வந்துட்டு எந்த ஸ்க்ரீன் போகும் அப்படின்னா இந்த எக்ஸ்பேண்டட் ஸ்க்ரீன் தான் போகும். எக்ஸ்பேண்டட் டெமோ. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆப்பை ரன் பண்ணிக்கிறேன் அப்ளிகேஷனை. இப்போ இது எக்ஸ்பேண்டட் டெமோன்னு எங்க ப்ரோ கொடுத்தீங்க? இது எக்ஸ்பேண்டட் டெமோ அப்படின்றது இந்த ஸ்க்ரீன்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ள கொடுத்துருக்கேன் ப்ரோ. ஓகேங்களா? அது வேற பேஜா அதான் கொடுத்தீங்களா ப்ரோ? ஆமா ஆமா ப்ரோ, இது ஒரு தனி பேஜா கிரியேட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுலயே நம்ம ஆப் பார் எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாடி எல்லாமே. ஓகே, இப்போ மீன்வைல் ஆப் வந்துட்டு ஓடும்போது சும்மா நம்ம நார்மல் டிசைன் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு ஆப் பார் எப்பயும் போல போட்டுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்க போகுது. டைட்டில் வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னா என்ன பண்ண போகிறோமோ அதான். லைக் வந்துட்டு எக்ஸ்பேண்டட் டெமோ. ஓகே ஃபைன். இப்போ இதில் சென்டர் டைட்டில் வந்துட்டு ட்ரூ, ஏன்னா எனக்கு சென்டராக வேணும். ஸோ அதனால ட்ரூ போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் வந்துட்டு ஒரு காலம் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, காலம் போடுறேன். காலம் எப்பயுமே வந்துட்டு சில்ட்ரனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ காலம்குள்ள சைல்டு இருக்காது, சில்ட்ரன் இருக்கும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட் நம்ம இங்கே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம இதை போட்டாச்சு. ஆப் வந்துட்டு ரன் ஆகிறதெல்லாம் வெயிட் பண்ணலாம். ரன் ஆகிட்டதுக்கு அப்புறம் டெமோ பார்க்கலாம். ப்ரோ லாஸ்ட் நடத்தின கிளாஸ்ல இருந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? இல்ல ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க தாராளமா. ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஸோ வந்துட்டு ஆப் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. ரன் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு இந்த ஸ்கேஃபோல்ட் இருக்கும் போது நான் ரன் பண்ணேன் இல்லையா? இருங்க. ஓகே, இப்போ நான் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ரீசெண்டாக பண்ண சேஞ்சஸ்லாம் சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஆப் பார், அதில் வந்துட்டு சென்டர் டைட்டில் சீயிங் எக்ஸ்பேண்டட் டெமோ அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று. ஓகே, ஸோ இந்த காலமில் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் வேணும் எனக்கு, மேலே இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா? இல்லை காலம்க்கு மொத்தமாகவே நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் யூஸ் பண்ணுறேன். பேடிங் யூஸ் பண்ணி டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் எல்லா சைடுமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆல் சைட்ஸ் பாக்ஸ்னா ஒரு சைடு தான் ஸ்பேஸ் வரும், பேடிங்னா ஃபுல்லா வருமா ப்ரோ? நம்மள ப்ரோ இது பேடிங்லயும் நம்ம வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு சைஸுக்கு நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம் ப்ரோ. நீங்க எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பேடிங்னா வந்துட்டு லைக் வந்துட்டு இப்போ சைஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறது, லைக் வந்துட்டு இந்த ஸ்பேஸ்க்காக ஆக்குபை பண்றதுக்கு பேடிங்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைஸ் பாக்ஸ் வந்துட்டு எதுக்குன்னா லைக் வந்துட்டு அதே மாதிரிதான் ஸ்பேஸ். இதுல வந்துட்டு நம்மளால ஹைட் வித் மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும், லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ சைஸ் பாக்ஸ் வந்துட்டு ஒரு எம்டி ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் பாக்ஸ் ஒரு இடம் வேணும் அப்படின்னா நம்ம சைஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ இது கண்டினியூஸா கொடுத்தா ரெஸ்பான்சிவ்லாம் போகாதுல ப்ரோ? இப்போ ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், ஓகே, சைஸ் பாக்ஸ் திரும்பி டெக்ஸ்ட் ஒரு பட்டன் சைஸ் பாக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் போறது எப்ப போகும்னா நீங்க ஹைட் வந்துட்டு கான்ஸ்டன்டா ஒரு வேல்யூ செட் பண்றீங்களா 200 அப்படிடும் போது ரெஸ்பான்சிவ் போயிடும், கண்டிப்பா வந்துட்டு அடி வாங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மீடியா கொரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணிட்டு நம்ம டிவைஸோட விட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட் விட்டு நம்ம கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா மீடியா கொரி இருக்கு, டேப் பார்க்கு அப்புறம் மீடியா கொரி தான். ஓகே, ஸோ இப்போ ஆல் கொடுத்துறேன். இப்போ ஆல்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 15 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் நாலு சைடுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேசியஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியாது, ஏன்னா உள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால எதுவுமே தெரியாது. இப்போ நான் இங்க உள்ள வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் நான் ஆட் பண்றேன். டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஸோ இங்க ஒட்டி ஸ்டார்ட் ஆகாம இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்பேசிங் வந்திருக்கு ஒரு 15 கொடுத்ததுனால ஸோ 50 அந்த 15 ஸ்பேஸ் வந்திருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போறேன்,
ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அந்த கண்டெய்னருக்கு ஹைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்க போகுது, ஒரு 100 இருக்கும், 200ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. வித்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணல, ஸோ அதனால ஃபுல் வித் எடுத்துக்கும், எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளவு வித் எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் ஸ்டார்ட் ரெட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஆப் வந்துட்டு 2 இருக்கு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே இங்க வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ ரெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹைட் வந்துட்டு குறிப்பிட்ட எவ்வளவு நான் கொடுத்தனோ 200 கொடுத்தேன்னா, ஸோ 200 வந்திருக்கு. வித் வந்துட்டு நான் எதுவுமே கொடுக்கல, டிஃபைன் பண்ணாதனால அதுவே ஃபுல் வித் வந்துட்டு இன்ஃபினிட்டா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்டெய்னர் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்துட்டு ஒரு அதே 200 கொடுக்குறேன். ஓகேங்களா. கலர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நான் கிரீன் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி சேம் லைக் தட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு கண்டெய்னர் வரும், ஒரு கீழே அதுக்கு கீழே ஒரு கிரீன் கண்டெய்னர், ஃபர்ஸ்ட் ரெட் அப்புறம் கீழே வந்துட்டு கிரீன். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ண போறோம். எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல கண்டெய்னர், இதை வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ்பேண்டட் ஒரு விட்ஜெட் இருக்கு, இதுல ரேப் பண்றேன். ரேப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பாக்குறேன். பாத்தீங்கன்னா 200 இல்ல. நான் என்னதான் இங்க 200 கொடுத்திருந்தாலுமே இக்னோர் பண்ணிடுச்சு அதை. ஓகேங்களா. நான் எக்ஸ்பேண்டட் கொடுத்தனால ஹைட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா. இது எவ்வளவு அவைலபிள் ஸ்பேஸ் ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்துட்டு ஃபுல்லா எடுத்துக்கும். இப்போ இதே மாதிரி நான் இங்கேயும் ஹைட் கொடுக்கல, ஹைட் கொடுக்காம எக்ஸ்பேண்டட் கொடுத்துட்றேன். ஏன்னா ஹைட் கொடுத்தும் பிரோஜனம் இல்லை. ஓகேங்களா. அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லா ரிமைனிங் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டம்மி டெக்ஸ்ட் அப்படின்றத எடுத்துடுறேன். ஓகேங்களா. ஏன்னா அது தேவை கிடையாது இப்போதைக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா 50% 50% என்ன அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளவு எடுத்துக்கிச்சு. ஓகே ப்ரோ, புரிஞ்சிருச்சா? ஓகே ப்ரோ. இப்ப பாருங்க, இன்னொரு எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் ஒன்று போடுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கலர் ஒன்று டிஃபைன் பண்றேன், ப்ளூ அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்றேன். இப்போ நான் இதை சேவ் பண்றேன். இப்போ வந்துட்டு எப்படி அந்த ஸ்பேஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லுங்க. 33 33 அதேதான், கரெக்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ இதுல ஃபிளெக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஃபிளெக்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டா ஒன்று தான் இருக்கும், எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா ஒன்று தான் இருக்கு. டிஃபால்ட் வேல்யூ ஃபிளெக்ஸோட டிஃபால்ட் வேல்யூ 1. ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன், இப்போ இந்த நடுவில் இருக்கிற கண்டெய்னருக்கு வந்துட்டு ஃபிளெக்ஸ் 2 கொடுத்துடுறேன். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், இதை ஃபர்ஸ்ட் தேர்டை காட்டிலும் ரெண்டாவது கண்டெய்னர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசாவே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஓகே ப்ரோ. இப்போ இந்த எக்ஸ்பேண்டட் ஃப்ளெக்ஸரோட யூசஸ் என்ன ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு நம்ம எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ பாருங்களேன், இங்க வந்துட்டு காலம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மொபைலுக்கும் ரெஸ்பான்சிவா இருக்கணும், அப்புறம் வந்துட்டு வெப்சைட்டுக்கும் ரெஸ்பான்சிவா இருக்கணும். அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கீழே நம்ம கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா இதோட இப்போ நான் வந்துட்டு பாக்குறேன், இது ஓகே ஃபைன். இப்போ இதை விட்டு கொஞ்சம் ஸ்கிரீன் சைஸ் வந்துட்டு கம்மியா இருக்கக்கூடிய லேப்டாப்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க ஃபிக்ஸ்டா ஒரு 200 ஹைட் கொடுக்குறேன், இங்க ஒரு 200 ஹைட் கொடுக்குறேன், இங்க 200 ஹைட் கொடுக்குறேன். ஆனா என்னோட யூஸ் கேஸ் என்ன, நான் மொத்தமா கவர் பண்ணும். ஆனா நான் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது ஸ்டாட்டிக்கா 200 கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனுக்கு எனக்கு பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். ஆனா அதை தவிர்த்து வேற ஸ்கிரீனுக்கு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கீழே கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகேங்களா. சோ அதனால தான் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிவ் லேஅவுட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபிளெக்ஸ் 2 கொடுத்தனால இந்த ரெண்டு இது லைக் வந்துட்டு இந்த ரெண்டு வேல்யூ சேர்த்தது இந்த ஒரு வேல்யூவா எடுத்துக்கும். ஓகேங்களா. லைக் இதுல வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ஃபிளெக்ஸ் 1 இருக்கு, இது ஃபிளெக்ஸ் 1 இருக்கு, இது ஃபிளெக்ஸ் 2 இருக்கறனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணா எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமோ அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஃபிளெக்ஸ் 3 ல இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. நம்ம எவ்வளவு வேணா நம்ம கொடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ஃபிளெக்ஸ் 3 கொடுக்குறேன் பாருங்க, பாத்தீங்களா. சோ அதுதான், சோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு வேணா அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகே.
ம். அதுதான் ப்ரோ. ஸோ எக்ஸ்பேண்டடோட ஒரு யூஸ் வந்துட்டு இதுதான். இப்போ இது வந்துட்டு ரோல மட்டும் தான் எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. சாரி, காலம்ல மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. ரோலயே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இருங்க, சேவ் பண்ணிட்டேன். ஐயோ, இந்த காலம ரோல ரேப் பண்ணிருக்கேனா? ஓகே ஓகே, பாருங்க. இப்போ பாருங்க, நான் 2 ரோல வந்துட்டு ரேப் பண்ணிருக்கேன். ஸோ ரோ சைட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபிளெக்ஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி கால்குலேட் பண்ணி, அதுவே அந்த ஸ்பேஸை டிவைட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அலோகேட் ஆயிடுச்சு. ஓகேவா ப்ரோ? புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ பாருங்க பாருங்க, பாத்தீங்களா சைஸ் வந்துட்டு ஏத்த மாதிரி ரெஸ்பான்சிவா இருக்கா? ஸோ அதுதான் ப்ரோ, ஏத்த மாதிரி சைஸ் வந்துட்டு அடாப்ட் ஆயிக்கும் அது. பாருங்க, ஓகே. இப்பயும் பாத்தீங்கன்னா இது ஃபிளெக்ஸ் 1, இது ஃபிளெக்ஸ் 3, இது ஃபிளெக்ஸ் 1 தான். இப்பயும் பாத்தீங்கன்னா அதேதான், இப்பயும் பாத்தீங்கன்னா அதேதான், இப்பயும் பாத்தீங்கன்னா அதேதான். ஸோ அதான் கொஞ்சம் வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிவ் லேயர் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்பேண்டட் யூஸ் ஆகும். ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே, ஃபைன். எக்ஸ்பேண்டட் வந்துட்டு புரிஞ்சிச்சுல ப்ரோ பக்காவா? புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, ஃபைன். இப்போ அடுத்த இது போயிடலாம். லிஸ்ட் வியூ விட்ஜெட். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் வியூ விட்ஜெட் இன் ஃப்ளட்டர். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா லிஸ்ட் வியூ விட்ஜெட்னாலே நீங்க என்ன தரமா எடுத்துக்கணும்? ஸ்க்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு வெர்டிகலாவும் ஸ்க்ரோல் பண்ணலாம், ஹரிசான்டலாவும் ஸ்க்ரோல் பண்ணலாம். இப்போ நார்மலா நமக்கு வந்துட்டு மொபைல் ஆப்ல வந்துட்டு ஸ்கிரீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோடய வந்துட்டு எண்ட் ஆயிடாது. நமக்கு என்ன பார்க்க முடியுதோ அதோட எண்ட் ஆயிடாது இல்லையா? இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கலாமே, என்ன விசிபிளா இருக்கோ அதோட எண்ட் ஆயிடாது. நம்மளால ஸ்க்ரோல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த லிஸ்ட் வியூக்குள்ள கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட் வியூக்குள்ள கொடுக்கறதுனால நம்மளால ஸ்க்ரோல் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதுதான். இப்போ இதை நான் காலம்ல போடுறேன். இருங்க, ரோல இருந்ததா, அதை காலம்லயே போட்டுக்கிறேன். காலம்ல போட்டுட்டேன். ஓகே, ஃபைன். இங்க இருக்கா? ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ்லாம் கொடுக்கல, எனக்கு வேணாம். எனக்கு வந்துட்டு நான் ஸ்டாட்டிக்காவே ஒரு சைஸ் வச்சுக்கிறேன். இதோட ஹைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 200 இருக்க போகுது. அதே மாதிரி சேம் ஃபாலோட் பை ஆல் த. ஓகே, ஃபைன். இப்போ வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு எக்ஸ்பேண்டட் ஆகும். ஸோ அது எக்ஸாம்பிளுக்காக போட்டது. இப்போ நம்ம லிஸ்டியோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, 200 200 200. இருங்க, வெர்டிகல் டவுன். இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லே அவுட் வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுக்கு கீழே போகுது. அதாவது இங்க பாருங்க, பாட்டம் ஓவர்ஃப்ளோட் பை 101 பிக்சல். அப்படின்னா உங்களோட பிக்சல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா 101 பிக்சல் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இந்த லே அவுட்டை தாண்டி வெளியே போயிருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுது. அதனால இந்த எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு. ஓகேவா ப்ரோ? ஸோ இது எனக்கு வந்துட்டு ஆனா ஸ்க்ரோலபிளா இருக்கணும். என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா வந்துட்டு ஸ்க்ரோலபிளா இருக்கணும். ஆனா இது ஸ்க்ரோலபிளா இல்ல. ஸோ ஸ்க்ரோலபிளா ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கு இல்லையா, இதை நம்ம காலம்ல கொடுத்ததுக்கு பதிலா லிஸ்ட் வியூ அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் பார் மாதிரி வந்துச்சு. ஆமா ப்ரோ. ஸோ இந்த ஸ்க்ரோல் பார் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெப்புக்கு மட்டும் தான் ப்ரோ விசிபிளா இருக்கும். நீங்க இதுவே நீங்க மொபைல் அப்ளிகேஷனுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும், இந்த ஸ்க்ரோல் பார் தெரியாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப ஆப்புக்கு தான் தெரியாத இல்ல வெப்புக்கு தெரியாத ப்ரோ? அது மட்டும். இப்போ அதாவது மொபைல் அப்ளிகேஷனுக்கு தெரியாது, இந்த ஸ்க்ரோல் பார் இருக்குல்ல அது தெரியாது. அது ஓகே. ஓகே ஓகே. மிச்சபடி இது வந்துட்டு லிஸ்ட் வியூ எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் ப்ரோ, ப்ராப்பரா. ஓகே ப்ரோ. விட்ஜெட்ஸ்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. இந்த விட்ஜெட் வந்துட்டு இதுக்கு ஒர்க் ஆகாது, அதுக்கு ஒர்க் ஆகாது அப்படிலாம் இல்ல. எல்லாத்துக்குமே காமன் தான் எல்லாமே. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதான் ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நான் வந்துட்டு எவ்வளவு கண்டென்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பேடிங் வந்துட்டு தேவையில்லை, ஏன்னா பேடிங் கொடுத்தனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ பேடிங் எடுத்துடுறேன். ஓகே, ஆர்டிலோட ஆயிட்டு இருக்கு. மீன்வேல் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
இன்னும் 2 கண்டெய்னர் நம்ம ஆட் பண்ணலாம். கலர் எல்லோ, எம்பர். ஓகே ஃபைன், சேவ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க. ஓகே ப்ரோ, ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், ஓட்டிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக்கா நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்குள்ள இந்த லிஸ்ட் வியூக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 கண்டெய்னர் தான்ப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ல எனக்கு என்ன ஆகலாம், 6 ஆகலாம், 7 ஆகலாம். ஸோ அப்போ வந்துட்டு டைனமிக்கா வேல்யூ வந்துட்டு அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது 7 இருக்கலாம், 8 இருக்கலாம். இப்போ ஸ்விக்கிலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிஷ்ஷஸோட அந்த லிஸ்ட் ஏற ஏற ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அது நம்ம வந்துட்டு எதை பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இருங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு லிஸ்ட் வியூவோட ஃபீச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா வந்துட்டு இந்த ஸ்க்ரோல் டைரக்ஷன் வந்துட்டு ஆக்சிஸ் டாட் வெர்டிகலா தான் இருக்கும். இதை ஹோவர் பண்றேன், ஆக்சிஸ் டாட் வெர்டிகலா இருக்கா? ஸோ டிஃபால்ட்டா அதுதான். ஸோ இப்போ நான் இதை ஹரிசான்லாம் நான் மாத்துறேன், ஹரிசான்லாம் மாத்திட்டு ஆப் என்டர் பண்றேன், ஆப் என்டர் பண்றேன், லோடே ஆகல. எக்ஸெப்ஷனும் அடிக்கல, ஒரு நிமிஷம் இருங்க. வித் 200, வித் 200, வித் 200, வித் 200. ஓகே, ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதனால வந்துட்டு லோட் ஆகல அப்படின்னா நம்ம வித்து வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டா வச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் இந்த கலர், இந்த ரெட் கலர் இதுவே என்ன ஆயிடுச்சு, இன்ஃபினிட்டா வந்துட்டு இன்ஃபினிட் ஸ்பேஸ் எடுத்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து இன்ஃபினிட் ஸ்பேஸ் எடுத்தனால பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு லோட் ஆகல ஒழுங்கா. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு கரெக்டா எதனால அப்படின்னா இப்போ நான் ஆக்சிஸ் டாட் ஹரிசான்ல நான் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஹரிசான்ல ஸ்க்ரோல் வரும். ஸோ இப்போ பாருங்க, வித் இன்க்ரீஸ் பண்றேன், 500, 500, 500, 500. லிஸ்டியோட டிஃபால்ட் பிஹேவியர், ஸ்க்ரோல் பிஹேவியர் எது பாத்தீங்கன்னா வெர்டிகல் தான். ஸோ நம்ம அதை வந்துட்டு ஹரிசான்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, புரிஞ்சிருச்சா? ஓகே ப்ரோ. ஓகே 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 ஃபைன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு தெரியும் ஸ்டாட்டிக்கா இங்க 6 தான் இருக்குன்னா நான் ஓகே ஃபைன் 6 நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுவே எனக்கு வந்துட்டு டைனமிக்கா இருக்கும், வேல்யூ 10 இருக்கலாம், 11 இருக்கலாம். ஓகே, ஸோ அதை பொறுத்து நான் வந்துட்டு டைனமிக்கா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதேதான் லிஸ்ட் வியூலயே ஒரு வேரியன்ட் இருக்கு. அது என்ன? ஸோ லிஸ்ட் வியூ வந்துட்டு பாத்தீங்களா, ஸோ யூஸ்டு ஃபார் ஸ்மாலர் ஸ்டாட்டிக் லிஸ்ட், ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே லிஸ்ட் வியூ பில்டர் வந்துட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதான் இந்த மாதிரி லார்ஜ் அப்புறம் டைனமிக் லிஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஐட்டம் பில்டர் அப்படின்ற ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். லிஸ்ட் வியூ டாட் பில்டர் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்றேன், லிஸ்ட் வியூ டாட் பில்டர். ஓகே ஃபைன். இந்த பில்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேராமீட்டர் பாஸ் பண்றோம். ஓவர் பண்றேன். என்ன பேராமீட்டர் பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் அப்புறம் இன்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன். தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் வந்துட்டு எங்க உள்ளதுன்னா இங்க உள்ளது, இந்த பில்டு கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த இங்க நம்ம வாங்குறோம் இல்லையா? ஸோ அதை நான் இங்க நான் பாஸ் பண்ணிடுறேன், ஜஸ்ட் லைக் தட்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டெக்ஸ் பாஸ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும் நமக்கு கிடைக்கல, இருந்தாலும் அதான் இப்போ நம்ம நார்மலா நம்ம வந்துட்டு ஃபார் ஈச்க்கு நம்ம போட்டிருப்போம் பாத்தீங்களா? ஃபார் ஈச்சா இல்ல இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம போட்டிருப்போம் பாத்தீங்களா? லைக் வந்துட்டு குறிப்பிட்ட லிஸ்ட் டாட் மேப் நம்ம கொடுத்துருப்போம், கொடுத்துட்டு அங்க ஈன்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிருப்போம் பாத்தீங்களா? இந்த இ ஃபங்க்ஷன் நம்ம எங்க இருந்தோம் நம்ம கெட் பண்ண மாட்டோம், இந்த சாரி இந்த ஈன்ற வேல்யூ நம்ம எங்க இருந்தோம் நம்ம கெட் பண்ண மாட்டோம். ஸ்டில் இந்த ஒரு மேப் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணக்கூடியதுதான் இந்த இ. அதே மாதிரி இந்த லிஸ்ட் பில்டர்லயும் சேம் அதே தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துட்டு இருக்கணும். இது இண்டெக்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை, இண்ட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே 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 சரி ப்ரோ, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும் ஒரு வேல்யூவை.
ஸோ இது ரிட்டர்ன் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன வேணா இருக்கலாம். இட் கேன் பி எனி திங், எனி விஜெட்ஸ், என்ன விஜெட்டா இருக்கலாம், டெக்ஸ்ட் விஜெட்டா இருக்கலாம், கண்டெய்னர் விஜெட்டா இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டெய்னர் விஜெட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பாருங்க, இந்த கண்டெய்னருக்கான ஹைட் நம்ம கொடுத்துடுறோம். ஸோ ஹைட் வந்துட்டு ஒரு 200 அதே மாதிரி. ஸோ வித் வந்துட்டு இன்ஃபினிட் ஸ்பேஸ் எடுத்துக்கோப்பா, அதனால வித் எனக்கு தேவையில்லை, கொடுக்கல. ஸோ கலர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணலாம் இருங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம கலர் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா வந்துட்டு டைனமிக்கா சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடி வாங்குவோம். நமக்கு கலர் நம்ம ஆட் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ கலர் வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக்கா வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே. ஓகே, கலர் வந்துட்டு ஸ்டாட்டிக்கா வந்துட்டு ரெட் வச்சுக்கிறேன். எல்லா கண்டெய்னருக்குமே ரெட் தான் இருக்க போகுது. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, இருங்க நான் ஆப் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல சைல்டு விட்ஜெட் நான் ஒன்று பாஸ் பண்றேன். இதுல ஒரு டெக்ஸ்ட் எனக்கு வந்து ஷோகேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லிஸ்டோட கவுண்ட். எந்த லிஸ்ட்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண போற ஒரு லிஸ்ட் பாருங்க. லிஸ்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 9 10. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த லிஸ்டோட வேல்யூவை நான் இங்க நான் பாஸ் பண்றேன். இந்த இண்டெக்ஸ், லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ், இண்டென்ட் போட்டிருக்கேன்னா சரி இண்டெக்ஸ் மாத்திக்கிறேன், இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க சரியா வராது பாருங்க. இது என்ன காட்டுது, குவிக் ஃபீஸ் கொடுக்குறேன், ஆட் டைப் காஸ்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது இன்டீஜர் இல்லையா? ஸோ இன்டீஜரை நம்மளால டைரக்டா டெக்ஸ்ட்டுக்குள்ள பாஸ் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டேட்டா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங் டேட்டா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் இதை ஸ்ட்ரிங்கா நான் கன்வெர்ட் பண்ணணும். ஒன்னு .2 ஸ்ட்ரிங் போட்டு நான் கன்வெர்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் நார்மலா அதை இன்டீஜராகவே பிரிண்ட் பண்ண போறேன் டெக்ஸ்ட்ல அப்படின்னா நம்ம நார்மலா இந்த டாலர் சிம்பிள் போட்டு ஸோ ஸ்ட்ரிங்குள்ள கொடுக்க போறோம். கொடுக்கறது மூலயமா அப்படியே நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆக போகுது. இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க என்ன ஆகுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரன் பண்றேன். ஓகே பாருங்களேன், இதோ 1 2 3 4 இங்க இருங்க நான் சென்டர் ஆக்கிக்கிறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எயிட் பாருங்க. 8 9 10 10க்கு அப்புறமும் பாத்தீங்களா எக்ஸிட் ஆகி போயிட்டே இருக்கு. அந்த வந்துட்டு அதால கால்குலேட் பண்ண முடியல. ஏன்னா இந்த லிஸ்டோட லென்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதானே. இப்போ நம்ம லிஸ்ட் நமக்கு தெரியும், நம்ம வந்துட்டு யூசர் நம்ம தான் இதை வந்துட்டு மேனுவலா என்டர் பண்ணணும். லைக் 1ல இருந்து 10 அளவு என்டர் பண்ணணும். நமக்கு தெரியும் இது 10 வரைக்கும் தான் காட்டணும்னு. ஆனா லிஸ்ட் வியூ பில்டருக்கு வந்துட்டு அந்த இதுவே இல்ல, அக்னாலஜ்மெண்டே இல்ல. சரியா? சோ அதனால அவன் என்ன பண்ணிடுறான், இந்த 10 வரைக்கும் வந்துட்டு காமிச்சிடறான், இருக்க மட்டும் காமிச்சிடறான். அதையும் தாண்டி காமிக்க ட்ரை பண்றான். அப்பதான் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த மாதிரி இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ரேஞ்ச் அந்த ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? சோ என்ன சொல்றான், இண்டெக்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 10 அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்துட்டு மொத்தமா 10 இண்டெக்ஸ் வரைக்கும் தானே இருக்கு. சோ அதுக்கு மேல போறதுனால அடி வாங்குது. இப்போ நான் அக்னாலேஜ் பண்ணணும், இதுல வந்துட்டு இந்த லிஸ்டோட லென்த்துக்கு மட்டும் தான் நீ வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஐட்டம் கவுண்ட்னு ஒண்ணு இருக்கு. இதுல லிஸ்ட் டாட் லென்த் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். இப்போ லிஸ்டோட லென்த் என்ன, 10 ப்ரோ. ஓகே, சோ அவ்வளவுதான். இப்போ நமக்கு அக்னாலேஜ் வந்துருச்சு. சரிப்பா நம்ம வந்துட்டு 10 லென்த் வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ஷோ பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஐட்டம் பில்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலா இந்த இண்டெக்ஸ் பாஸ் ஆகும் போது இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகே, ஐட்டம் கவுண்ட் இருக்கு ப்ரோ, அது எங்க ப்ரோ வரும்? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐட்டம் பில்டருக்கும் ஐட்டம் கவுண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வராது. லிஸ்ட் வியூ பில்டர் இந்த பில்டருக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லைக் ஐட்டம் கவுண்ட் தனி, ஐட்டம் பில்டர் தனி. ஓகே ப்ரோ, ஐட்டம் பில்டருக்குள்ளதான் இது ஃபுல்லா நம்ம என்ன நம்ம பில்ட் பண்ணி நம்ம காட்ட போறோமோ அந்த லிஸ்ட் வியூல இது ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். ஓகேங்களா? ஐட்டம் கவுண்ட்ல நம்ம எதோட லென்த் நம்ம எடுக்க போறோம் அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் இருக்கணும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா 10 வரைக்கும் கிடைச்சு. இப்போ வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு 11 ஆட் பண்றாங்க, 12 ஆட் பண்றாங்க, 13 ஆட் பண்றாங்க. நான் இங்க என்ன கொடுத்துட்டேன், இந்த லிஸ்டோட லென்த் நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
13 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைனமிக்கா நம்ம வந்துட்டு வேல்யூவை நம்ம அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டைனமிக்கான ஒரு லிஸ்ட்டை நம்ம வந்துட்டு ஸ்கிரீன்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்கு பேடிங் கொடுத்துக்கிறேன் சும்மா. ஓகே, ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு, ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால நான் வந்துட்டு பேடிங் கொடுக்குறேன். ஓகே ஓகேவா ப்ரோ? புரியுதா? ஓகே ப்ரோ. ஸோ அதான் லிஸ்ட் வியூ பில்டர் இதுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது ப்ரோ. இப்போ பாத்தீங்களா, நான் வந்துட்டு சரி எனக்கு வந்துட்டு இது செப்பரேஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு பேடிங் கொடுத்தேன் இல்லையா? ஆமா ப்ரோ. இப்ப பாருங்க, பேடிங் இல்லாம என்னால பண்ண முடியும். அது எப்படின்னா லிஸ்ட் வியூ பில்டர் செப்பரேட்டர்னு ஒண்ணு இருக்கு. இருங்க நம்ம தேடி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா லிஸ்ட் வியூ பில்டருக்கு சிமிலர் தான். ஆனா என்ன பண்ணணும்னா இந்த செப்பரேட் பண்றதுக்கு செப்பரேட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான், அதேதான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டர் அதே மாதிரி எல்லாமே இருக்கு. ஐட்டம் பில்டர் இருக்கு, இங்க செப்பரேட்டர் பில்டர்னு ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா லாஸ்ட்ல நம்ம போட்டு வச்சுக்கிறேன். ஐட்டம் கவுண்ட்டும் இருக்கு. ஐட்டம் கவுண்ட் நம்ம என்ன பண்ண போறோம், லிஸ்ட் டாட் லென்த் பாஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம், வழக்கம் போல வந்துட்டு ஐட்டம் பில்டர் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பாஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இது எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்க போறோம். இப்போ கண்டெய்னர் அதே மாதிரி கொடுக்குறேன், கலர் ரெட்டு, ஸோ ஹைட் வந்துட்டு ஒரு 200 கொடுக்குறேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சைல்டு டெக்ஸ்ட், ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் டெக்ஸ்ட். ஸோ அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த செப்பரேட்டர் பில்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுலயும் சேம் அதே மாதிரி தான். ஐட்டம் பில்டர்ல என்ன நம்ம பாஸ் பண்ணணுமோ அதே மாதிரி தான். கான்டெக்ஸ்ட் அப்புறம் இன்ட், அதே இதை பாஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? கான்டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு இது ரிட்டர்ன். இது நம்ம எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்துட்டு கண்டெய்னர், இது ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதை ரிட்டர்ன் பண்ணுது, கண்டெய்னரை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது பக்கத்துல நம்ம செமிகாலன் வைக்கணும். மிச்சபடி நம்ம உள்ளக்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுப்போம்ல, ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல இந்த ஆப்பா இருக்கும் அடுத்த பாடி கண்டினியூ ஆகும் போது ஃபுல்லா நம்ம இந்த கமா போட்டுக்கலாம். இந்த செமிகாலன் வந்துட்டு எதை ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ நம்ம செமிகாலன் போட்டாகணும். ஓகேவா? ஒரு விஷயத்தை விட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது எதை ரிட்டர்ன் பண்றோமோ அது பக்கத்துல செமிகாலன் போட்டாகணும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ரிட்டர்ன் பண்ண போறேன் இங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வேணும், எனக்கு எம்டி ஸ்பேஸ் வேணும், சைஸ் பாக்ஸ். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஹைட்டு ஒரு 10 இருந்தா போதும்பா. ஓகே, கொடுத்துட்டேன். ஹார்ட் ரீலோட் பண்றேன், ரீலோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பாத்தீங்களா ப்ரோ, அதுவே வந்துட்டு நமக்கு வேல்யூ வந்துருச்சு. ஓகே ப்ரோ. இப்படிதான் ப்ரோ பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் நமக்கு செப்பரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, ஸோ இது வந்துட்டு ஓரத்தில் இருக்கா, இங்கே டெக்ஸ்ட் வந்துருக்கு ஓரத்தில் இருக்கு. ஸோ சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரோ இப்போ உங்களுக்கு எப்படி வந்துட்டு டைனமிக்கா ஒரு லிஸ்ட் வருது, ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கிரீன் எப்படி அப்டேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே ப்ரோ. ஓகே 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 ஓகே, ஸோ இதுதான் ப்ரோ லிஸ்ட் வியூ டாட் பில்டர் அப்புறம் லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டர். இது மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ லிஸ்ட் வியூல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் பில்டர், செப்பரேட்டர் பில்டர், இந்த ஐட்டம் கவுண்ட் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம காலம் எப்படி கிரியேட் பண்ணோம், உள்ளக்குள்ள சைல்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் அந்த சில்ட்ரன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ல நம்ம பாஸ் பண்ண போறோம் லிஸ்ட் வியூக்கு. லிஸ்ட் வியூ டாட் பில்டர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐட்டம் பில்டர் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், தென் வந்துட்டு ஐட்டம் கவுண்ட் அப்படின்ற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் டிஸ்ட்ரிபியூட் டாட் பில்டர்ல. ஆனா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்காது. ஸோ அது செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா செப்பரேட்டட் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் டாட் செப்பரேட்டட் அப்படின்ற ஒரு விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செப்பரேட்டர் பில்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள நம்ம எதை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணணுமோ அதை நம்ம பாஸ் பண்ணிக்கணும். ஓகே ப்ரோ, இந்த மூணுத்துக்குமான டிஃபரன்ஸ் இதுதான். ஓகே 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 ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். சேம் இப்போ நம்ம லிஸ்ட் வியூல எப்படி நம்மளால ஆக்சிஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுதோ லிஸ்ட் வியூ பில்டர்லயும் சேஞ்ச் பண்ணலாம், செப்பரேட்டட்லயும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐட்டம் பில்டர் பார்த்துட்டோம், ஐட்டம் கவுண்ட் பார்த்துட்டோம், ஸ்க்ரோல் டைரக்ஷன் பார்த்துட்டோம். அதான் டிஃபால்ட்டா வெர்டிகலா இருக்கும். இந்த ஹரிசான்டலா கூட நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ரேப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு லிஸ்ட் வியூ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் வியூ டாட் பில்டரோ இந்த மூணுமே என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இப்போ நான் வந்துட்டு ஸ்க்ரீன்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி போடுறேன் டிஸ்ட்ரிபியூட் டாட் செப்பரேட்டட் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த எல்லா ஸ்பேஸுமே வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்குபை பண்ணாம ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் போட்டோம் வில் ஆக்குபை ஒன்லி த ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை சில்ட்ரன் அந்த ஏற்ற மாதிரி அந்த சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த சைஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் ரேப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம ஒரு ஆப் பில்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே அப்புறம் அப்போ இந்த ஸ்ட்ரிங் ரேப் ஃபங்க்ஷன் எப்படி ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேடிங் நம்ம பார்த்த மாதிரி தான், பேடிங் எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ கண்ட்ரோலர், ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலா அந்த லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டா வந்துட்டு இந்த ஸ்க்ரோல் கண்ட்ரோலர் எப்படி இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்றேன். ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதை நான் ரீலோட் பண்றேன். ஸோ சாரி ப்ரோ. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ரீலோட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு இது ஃபுல்லா இந்த கிளாஸ் வந்துட்டு எனக்கு கால் ஆகும். ஸோ இந்த பில்ட் மெத்தட் கால் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் ஆகும் எல்லாமே. எனக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா என்ன ஆகும், ஒன்ல இருந்து வந்துட்டு ஒன் ஃபர்ஸ்ட் அதாவது டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல டாப் மோஸ்ட்ல இருந்து வரும். ஸோ நான் 1 2 3 4 5 6 அப்படின்னு நான் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் டாப் டு பாட்டம். ஸோ இதுவே எனக்கு வந்துட்டு ஆப் லோட் ஆயிட்டதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட இந்த தேர்ட் இண்டெக்ஸ்ல வந்து நிக்கணும், இல்ல ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல வந்து நிக்கணும், அதுவே ஸ்க்ரோல் பண்ணி இப்படி வந்து நிக்கணும்பா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஸ்க்ரோல் கண்ட்ரோலர்ல நம்ம பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வரும் எப்படி ஸ்க்ரோல் கண்ட்ரோலர் வச்சு நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலா நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா சொல்ல வர்றது புரியுதுல ப்ரோ. இந்த கண்ட்ரோலர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் கண்ட்ரோலர் வச்சு. ஸோ அந்த ஸ்க்ரோல் புஷ் என்ன ப்ரோ ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. நான் வந்துட்டு சொல்றேன் உங்களுக்கு வந்து எந்த அளவு ப்ரோ புரிஞ்சது கண்ட்ரோலர் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கண்ட்ரோல் இது வரைக்கும் பேடிங் வரைக்கும் ஓகே ப்ரோ. இது சரியா இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு ஸ்க்ரோல் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ ஸ்க்ரோல் கண்ட்ரோலர்னா என்ன, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகுதுல்ல அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது தான் ப்ரோ ஸ்க்ரோல் கண்ட்ரோலர். ஓகேவா. இது அது ஏன் ப்ரோ கண்ட்ரோல் பண்றாங்க? அது வந்துட்டு எப்படி இப்போ வந்துட்டு நான் ஒன்று சொல்லிட்டேன். இப்போ நம்ம வாட்ஸ்அப் இருக்கு, நம்ம வாட்ஸ்அப் சேட் வந்துட்டு இப்போ நம்ம பிரைவேட் சேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரைவேட் சேட்டோ எந்த சேட்டோ இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் சேட்டுக்குள்ள போகும்போது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மெசேஜ் காட்டாது இல்லையா. லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணமோ மெசேஜ் அது கீழே போயிட்டு கீழே இருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்குலாம் யூஸ் ஆகும். புரியுதா ப்ரோ. ஓகே 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 ஓகே. அப்புறம் வந்துட்டு நம்ம இத ரிவர்ஸ் பண்ணணும்னா கூட நம்ம பண்ணிடலாம். லைக் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 to 13 இருக்கா. ஸோ இதை நம்ம 13 to 1 அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு எப்படின்னா இதுல ரிவர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு ஃபால்ஸ்ல இருக்கும். இதை நம்ம வந்துட்டு ட்ரூவா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கீழ இருந்து மேல வரும் பாருங்க, கீழ இருந்து மேல. ஸோ 13 to 1. ஓகேங்களா. ஸோ அதான் இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் இருக்கு. ஸோ இது வேணாம். இது வந்துட்டு இந்த இப்போ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மைன்யூட் சேஞ்சா தான் இருக்கும், எதுவுமே வந்துட்டு தெரியாது. லைக் வந்துட்டு இப்போ ஸ்க்ரோல் ஆகுது இல்லையா, ஸ்க்ரோல் ஆகும்போது வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அனிமேஷன்லாம் நம்ம பண்ணலாம். லைக் வந்துட்டு இந்த கடைசியா இந்த பாட்டம்ல போயிட்டு தொட்டுட்டதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஆடிட்டு ஸ்டாப் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அது வந்துட்டு பவுன்சிங் ஸ்க்ரோல் பிசிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், கிளாப்பிங் ஸ்க்ரோல் பிசிக்ஸ் இருக்கும்.
அதை நம்ம இந்த ப்ராப்பர்ட்டில கால் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு பிசிக்ஸ்ல பவுன்சிங், ஸ்க்ரோல் பிசிக்ஸ் அந்த மாதிரி. இது மைன்யூட்டா தான் தெரியும், நம்மளால எதுவுமே நம்மளால வந்துட்டு நோட் பண்ண முடியாது. ஸோ ஓகே ஓகே, ஸோ அதனால அது அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ணாது. ஸோ இதுவும் இப்படியும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சதா ப்ரோ? இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே புரிஞ்சதா? இது வரைக்கும் ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே, அடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டேப் பார் விட்ஜெட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டேப் பார் விட்ஜெட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளால வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்கு வந்துட்டு நேவிகேட் ஆக முடியணும். ஆனா ஒரு பட்டனை கிளிக் பண்ணி இல்லை. ஸோ நேவிகேட் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்கிரீன் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கிரீனோட மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா, டாப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பட்டன்ஸ்லாம் ஐகார்ஸ்லாம் இருக்கணும். ஹோம், செட்டிங்ஸ், நார்மலா பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். அது வந்துட்டு பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்துட்டு டேப் பார். டேப் பார்னா மேல, பாட்டம் நேவிகேஷன் பார்னா கீழே. ஓகேவா ப்ரோ? அப்படி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்கா டேப் பார் எதுக்கு அப்படின்னா நேவிகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதான். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேப் அலோவ் யூசர்ஸ் டு நேவிகேட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் வியூஸ். ஓ அதான். ஸோ வந்துட்டு ஸ்கிரீன்ல தான் இங்க வந்துட்டு வியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆர் கண்டென்ட் செக்ஷன் வித்தின் ஆப். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம எப்பயும் நம்ம டேப் பார் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம டேப் பார் வியூ அப்படின்ற ஒரு விட்ஜெட் இருக்கும். ஸோ அந்த விட்ஜெட்டோட சேர்த்து தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் இந்த டேப் பார். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேப் பார் விட்ஜெட்ல பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம கோடிங் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இதுல பாத்தீங்கன்னா டேப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டேப் விட்ஜெட் லைக் வந்துட்டு இப்போ எப்படி நமக்கு இதெல்லாம் இருக்கு, காலம்குள்ள இருக்குல்ல, காலம்குள்ள சில்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த டேப் பார்க்குள்ள நம்ம என்னென்ன சில்ட்ரன் வேணுமோ ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். அந்த சில்ட்ரன் ஷுட் பி டேப், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டேப்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கண்ட்ரோலர், அதான் டிஃபால்ட்டா இந்த ப்ரோக்ராமேட்டிக்கலா கண்ட்ரோல் பண்றதுக்கு. அது வந்துட்டு ஸ்க்ரோலபிளா இருக்கணுமா அப்படியான்னு ஸ்க்ரோலபிள் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இண்டிகேட்டர் கலர், த கலர் ஆஃப் த டேப் செலக்ஷன் இண்டிகேட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஓகே நம்ம இதை நம்ம ப்ராக்டிகல் பார்க்கலாம். ப்ராக்டிகல் பார்த்தா புரியும், இப்போ வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். பேடிங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம ப்ராக்டிகல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஓகே, ஓகே இப்போ நான் வந்துட்டு இதை இருக்கட்டும். டேப் பார் டாட் டாட். ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல கொடுக்க போறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டேப் பார் டெமோ அவனே கொடுத்துட்டான். ஸோ இது வந்துட்டு ஸ்கேஃபோல்டு. இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன கால் பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேப் பார் டெமோ கால் பண்ண போறேன். இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹோமு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கிரீன்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பேண்டட்ல போட்ட மாதிரியே இந்த ஆப் பார் போட்டுக்கிறேன். டேப் பார்லயும் போயிட்டு இந்த ஆப் பார் போட்டுக்கிறேன். சீயிங் டேப் பார் டெமோ, அவ்வளவுதான். ஆர்ட் ரீலோட் பண்ணிட்டேன். ஓகே, சீயிங் டேப் பார் டெமோ ஒரு இது வந்துருச்சா? ஓகே ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆப் பார்ல வந்துட்டு பாட்டம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பாட்டம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேப் பார் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. அந்த டேப் பார் விட்ஜெட்டை நான் வந்துட்டு கால் பண்றேன். ஓகே, ஸோ இந்த டேப்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட். நம்ம இதுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இது சின்ஸ் இது டேப் பார்ங்கிறனால இப்போ பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் மல்டிபிள், ஏன்னா அவங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே சொல்லல. நீங்க வந்துட்டு என்ன வேணா நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட், எந்த விட்ஜெட் வேணா இருக்கலாம். ஓகேங்களா?
அது வந்துட்டு பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம வந்துட்டு என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்னா டேப் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கு ஓகேங்களா. அந்த விட்ஜெட் நம்ம பாஸ் பண்ண போறோம். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐகான் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த ஐகான்ல ஐகான் ஸ்டார்ட் ஹோம் நார்மலா நமக்கு என்ன ஐகான் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இருங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் புரியும். ஸோ ஒரு 4 டேப் இருக்கு. இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹோமு, அப்புறம் வந்துட்டு செட்டிங்ஸ், செட்டிங்ஸ், அப்புறம் வந்துட்டு சர்ச், பர்சன். ஓகேங்களா, பர்சன்னா சும்மா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும், அந்த யூசர் சிம்பிள் ஐக்கான் வரும். ஸோ அது இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். சேவ் பாருங்க, இந்த ஆப் பார்ல பாட்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன ஆக போகுது, ஆப் பார்ல பாட்டம்ல நமக்கு ஒரு விஷயம் ஆக போகுது. அந்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஒண்ணுமே ஆகல. எதனால அப்படின்னா வந்துட்டு நோ டேப் கண்ட்ரோலர் ஃபார் டேப் பார். சரிப்பா, நீ டேப் பார் போட்ட, ஆனா டேப் பாருக்கு டேப் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா நீ பாஸ் பண்ணி ஆகணும். அது எங்கப்பா தம்பி அப்படின்னு கேக்குறோம். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கண்ட்ரோலர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம டேப் பார் கண்ட்ரோலர் தான் பாஸ் பண்ண முடியும். அதை நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். டேப் பார் கண்ட்ரோலர், சாரி டேப் கண்ட்ரோலர், டேப் கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டேப் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு டேப் கண்ட்ரோலர். ஓகே, இது வந்துட்டு சிங்கிள் டிக்கர் ப்ரொவைடர்லாம் வருதா? ஓகே ஃபைன். இப்போ எனக்கு மொத்தம் வந்துட்டு இந்த இங்க எவ்வளவு இருக்குன்னு நான் போடணும். இங்க வந்துட்டு 3 டேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லென்த் வந்துட்டு நான் 3 போடணும். இல்ல அங்க வந்துட்டு 4 இருந்தது அப்படின்னா நான் 4 போடணும். இங்க வந்துட்டு 4 டேப்ஸ் இருக்கு. ஸோ 4 நான் போட போறேன். இந்த vsync அப்படின்னா என்ன தெரியுமா? ஸோ இதுல பாருங்களேன், the private field tab controller could be final அப்படின்னு. ஸோ அவ்வளவுதான். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, இந்த vsync அப்படின்ற ஒரு பேராமீட்டர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் காட்டுதோ அப்ப என்ன பண்றீங்கன்னா, நார்மலா ஒரு கிளாஸை வந்துட்டு எதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம், ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ல வந்துட்டு ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா வித் இதுல வந்துட்டு மிக்சிங் கான்செப்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம ஊப்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா போக 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 இதுல எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதுல நம்ம நார்மலா வந்துட்டு கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றது, இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவுமே சேம் அதே தான். மிக்சினுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேம் இது இந்த வித் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ சிங்கிள் டிக்கர் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி ப்ரொவைடர் ஸ்டேட் மிக்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சின் இருக்கு. இப்போ கிளாஸ் எப்படி நம்ம வந்துட்டு இன்ஹெரிட் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்றோமோ, மிக்சினை நம்ம இன்ஹெரிட் பண்றதுக்கு வித் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த vsync இருக்கு இல்லையா, vsyncல ஜஸ்ட் நான் வந்துட்டு நான் பாஸ் பண்ணிடுறேன். திஸ் பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க போடுறேன். என்ன ஆகுது, என்னால வந்துட்டு பண்ண முடியல. எதனாலனா என்னால இன்வாலிட் ரெஃபரன்ஸ் டு திஸ் எக்ஸ்பிரஷன். ஏன்னா இந்த திஸ்ன்ற இந்த ஒரு கீவேர்டை வந்துட்டு என்னால வந்துட்டு அப்படியே என்னால ஜஸ்ட் லைக் தட் யூஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மெத்தட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இப்போ இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இருங்க, இனிட் ஸ்டேட் வச்சுக்கிறேன். இனிட் ஸ்டேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆப் வந்துட்டு பில்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இனிட் ஸ்டேட். இப்போ நான் வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு டேப் பார் கண்ட்ரோலர். ஓகே, டேப் கண்ட்ரோலர் கன்ஃபியூஸ் ஆகும்னு புரியுது. நான் வந்துட்டு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, திஸ் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த திஸ் வந்துட்டு தாராளமா ஒர்க் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஃபைன். இப்போ வந்துட்டு இந்த கண்ட்ரோலர்ல வந்துட்டு இந்த டேப் கண்ட்ரோலரை நான் பாஸ் பண்ண போறேன். ஓகே, இருங்க, ஆர்டர் லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்களா, இப்போ வந்துட்டு இது கீழே பாட்டம்ல எண்ட் ஆயிடுச்சு. ஹோம்னு ஒரு செக்ஷன் வந்துருச்சு.
செட்டிங்ஸ்னு ஒரு செக்ஷன் வந்துச்சு, சர்ச்னு ஒரு செக்ஷன் வந்துச்சு, பர்சன் ஒரு செக்ஷன் வந்துச்சு. ஹோம் கிளிக் பண்ற டிஃபால்ட்டா ஹோம்ல இருக்கும். இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ண செட்டிங்ஸ்ல இருக்குது, சர்ச் கிளிக் பண்ணா சர்ச்ல இருக்குது, பர்சனை கிளிக் பண்ணா பர்சன்ல இருக்குது. நான் இருக்குதுன்னு சொல்றேன், ஆனா இருக்குதுன்னு நான் எப்படி சொல்றேன்? அதை டிஃபைன் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை இங்க கீழே, சும்மா அப்படியே பிளாங்கா இருக்கு. ஸோ வந்துட்டு பாடியில நான் அதை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டா அந்த பேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ ஆப் பார்க்குள்ள நம்ம இந்த மேல நம்ம காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு பாட்டம் ப்ராப்பர்ட்டிக்குள்ள. இப்போ நம்ம வந்துட்டு பாடிக்குள்ள போலாம். பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துருந்தோம் இங்க டேப் பார் ஷுட் பி பேர்டு வித் டேப் பார் வியூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ டேப் பார் வியூ அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலர் பாஸ் பண்ணணும். இங்க நம்ம என்ன கண்ட்ரோலர் பாஸ் பண்ணணுமோ அதே கண்ட்ரோலர் இங்க பாஸ் பண்ணணும். அப்பதான் தெரியும் ஓகே நம்ம இந்த கண்ட்ரோல் இதுக்கும் சேம் கண்ட்ரோலர் தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் பண்ண போகுது. ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி அதுக்கு தெரியும். ஸோ இதுல சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண போறோம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்றேன், டெக்ஸ்ட் மாதிரி நான் ஒன்று வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு இது ஹோம் ஸ்கிரீன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே பண்றேன். ஓகேங்களா, இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செட்டிங் கரெக்டா இந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இங்க வந்துட்டு 1 2 3 இங்க ஹோம், இங்க செட்டிங்ஸ், இங்க சர்ச், இங்க பர்சன்னா அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு சர்ச், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்சன். ஸோ இதை வந்துட்டு சென்டர் ஆக்கிக்கிறேன். சென்டர் ஆக்கிட்டேன். ஓகே ஃபைன். இப்ப பாருங்க, இப்ப ஆப் வந்துட்டு ரீலோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப பாருங்க ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கா. இப்போ செட்டிங்ஸை கிளிக் பண்றேன், செட்டிங் ஸ்கிரீன் வந்துட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு சர்ச்சை கிளிக் பண்றேன், சர்ச் ஸ்கிரீன் வந்துட்டோம். பர்சன் கிளிக் பண்றேன், பர்சன் ஸ்கிரீன் வந்துட்டோம். புரிஞ்சதா? ஸோ நம்ம எந்த டேபை நம்ம கிளிக் பண்றோமோ அந்த டேப் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஓகே ப்ரோ. ஓகேவா, ஸோ இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், என்னடா இங்க ஏதோ விசிங்க்னு போடுறாங்க ஸ்டேட்டு, சரி இது என்ன, இது ஏதோ சிங்கிள் டிக்கெட் ப்ரொவைட். நம்ம மோஸ்டா நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் பார் கண்ட்ரோலருக்கு ஒரு சில விஷயங்கள், இந்த விசிங்க்கு நம்ம எங்கெல்லாம் இந்த பேராமீட்டர் ரெக்கவர் பேராமீட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இங்க சிங்கிள் டிக்கெட் ப்ரொவைடர் ஸ்டேட் மிக்ஸில வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணணும் ப்ரோ. ஓகேவா, நார்மலா நம்ம கிளாஸ் இன்ஹெரிட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு மிக்ஸின்னு ஒரு இது இருக்கு, அது ஒரு கான்செப்ட், டாட் கான்செப்ட். சோ அதை நம்ம வந்துட்டு இன்ஹெரிட் பண்றதுக்கு வித் யூஸ் பண்ணணும். ஓகேவா ப்ரோ, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இந்த டேப் பார் கண்ட்ரோல்ல. சோ இதை வந்துட்டு நான் இனிஷியலைஸ் பண்றதுக்காக இன்ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் அப்படியே எல்லாமே ஆஸ் யூஷுவல் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஆப் பார்ல பாட்டம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹோமு, செட்டிங்ஸ், பர்சனு, சர்ச் பர்சனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் இதை நான் வந்துட்டு கிளிக் பண்றனோ எனக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ, புரிஞ்சதா? இதுதான் ப்ரோ டேப் பார். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஆ ஸோ அதான் இதுல வந்துட்டு பார்த்த மாதிரி அது வந்துட்டு ஸ்க்ரோலபிளா இருக்கணும். இஃப் ட்ரூ த டேப்ஸ் வில் ஸ்க்ரோல் ஹரிசான்டலி இஃப் தேர் ஆர் டூ மெனி டு ஃபிட் இன் த ஸ்கிரீன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கே வந்துட்டு போக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ப்ரோ. இப்போதைக்கு என்னன்னா இஸ் ஸ்க்ரோலபிள் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் வந்துட்டு இண்டிகேட்டர் கலர்னா ஸோ அதான் இந்த மாதிரி அந்த டேபோட கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாங்க இண்டிகேட்டர் கலர் அப்படின்னு. இருங்க, ஐகான் மார்ஜின், இண்டிகேட்டர் கலர். இப்போ டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருங்க, கலர் ஸ்டார்ட் ஒய்லெட் இருக்கா, பர்பிள் இருக்கா? ஓகே, பர்பிள். இப்போ ஓகே,
இது வந்துட்டு இண்டிகேட்டர்ன்றது இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அண்டர்லைன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதான் இண்டிகேட். இருங்க நான் வேற கலர் கொடுக்குறேன், அதே இது பர்பிள்னால நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ரெட் கொடுக்குறேன். ஓகே, வந்துச்சு பாத்தீங்களா கீழே இண்டிகேட் பண்றது. லைக் நான் சர்ச்சை கிளிக் பண்றேன் அப்படின்னா கரெக்டா சர்ச் தான் கிளிக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்றதுதான் இண்டிகேட்டர் கலர். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதேதான் அந்த அந்த அண்டர்லைன் நம்ம வந்துட்டு சொல்லிட்டோம். அது எவ்வளவு திக்னஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றதுக்கு இண்டிகேட்டர் வெயிட்னு ஒன்று இருக்கு. ஸோ இண்டிகேட்டர் வெயிட் இது வந்துட்டு டபுள் தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, டபுள் டிஃபால்ட்டா 2 இருக்கு, நம்ம ஒரு 5 செட் பண்ணலாம். ஸோ டபுள் இருக்கிறதுல நம்ம ஸ்ட்ரிங்கோ நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு இண்டிகேட்டர் வெயிட். ஸோ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் அதுக்கு தேவையான நம்ம பேடிங் வந்துட்டு கொடுத்துக்கலாம். பேடிங் ஃபார் த இண்டிகேட்டர் ஃப்ரம் த டேப்ஸ் பவுண்டரிஸ். லைக் வந்துட்டு இந்த கீழே, ஸோ கீழே டு மேலே நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இண்டிகேட்டர் பேடிங் நானும் யூஸ் பண்ணது கிடையாது இதெல்லாம். ஸோ பேடிங்னாலே எட்ஜ் இன்செட்ஸ் டாட். ஓகே, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பேடிங் பண்ணிக்கலாம் போல. லைக் டாப் டு பாட்டம், டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட். நார்மலாக இந்த ஆல் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இருங்க ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுதான் இது வந்துட்டு டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் எல்லா சைடும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் இது மேலே ஓவர்லே ஆகி ஒரு மாதிரி அசிங்கமாக வந்திருக்கு. இது நமக்கு ஏற்ற மாதிரி பேட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான சைஸ் கொடுத்து. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ இண்டிகேட்டர் அலோஸ் யூ டு கஸ்டமைஸ் த டேப் இண்டிகேட்டர் பை யூசிங் அ பாக்ஸ் டெக்கரேஷன் ஃபார். ஓகே, இண்டிகேட்டர் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதில் நம்ம பாக்ஸ் டெக்கரேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இது நம்ம ஒரு மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்டைல்லாம் நம்ம கிரியேட் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் போல. இண்டிகேட்டர், ஸோ டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷனா. ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன் அந்த இதுலயும் நம்ம இண்டிகேட்டரோட கலர் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் அந்த இண்டிகேட்டரோட பார்டர் கலர் எப்படி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். அதான் இந்த பாக்ஸ் பார்டர் அப்படின்றது. அப்புறம் இதுல நம்ம இமேஜ் வேணுமா கூட நம்ம செட் பண்ணலாம் போல. ஸோ இமேஜ் இருக்கு, ஸோ அதோட ஷேப் எப்படி இருக்கணும்ன்றது டிஃபால்ட்டா வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா. ஸோ இது வந்துட்டு நம்ம எந்த ஷேப்ல வேணும்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள. தென் ஓகே ப்ரோ. தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லேபிள் கலர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. இந்த லேபிள் கலர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் லேபிள். ஓகேவா? இது வந்துட்டு செலக்டட் லேபிள் கலர் இருக்கு, அன்செலக்டட் லேபிள் கலர். செலக்டட் லேபிள் கலர்னா வந்துட்டு அதான் நார்மல் லேபிள் கலர் தான் செலக்டட் லேபிள் கலர். லைக் வந்துட்டு எந்த டேப்ல இருக்கணும், இப்போ செட்டிங்ஸ்ல இருக்குன்னா இதுதான் என்னோட செலக்டட் டேப். ஸோ இதோட இந்த லேபிள் வந்துட்டு என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு டிஃபைன் பண்றது. அன்செலக்டட்னா நான் இதை தவிர்த்து ஹோம் இப்போ சூஸ் பண்ணிருக்கேன்னா ஹோம் தவிர்த்து என்னெல்லாம் அன்செலக்ட்ல இருக்கும் அதோட கலரை நான் டிஃபைன் பண்றது அன்செலக்ட். ஓகேங்களா? கலர் ஆஃப் த டெக்ஸ்ட் ஆர் ஐகான். ஸோ டெக்ஸ்ட் ஆர் ஐகான் அதான் சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த லேபிளோட ஸ்டைலையும் நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். லைக் வந்துட்டு இதோட சர்ச்சோட சைஸ் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு பெருசுப்படுத்தணும், சர்ச்சோட கலர் வந்துட்டு வேற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இந்த கலருக்கான இந்த டெஃபினேஷனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த லேப் ஸ்டைல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் அதே மாதிரி அன்செலக்டட் லேபிள் ஸ்டைலுக்கு எப்படி, செலக்டட் லேபிள் ஸ்டைலுக்கு எப்படி. அப்புறம் இந்த ஆன் டேப் அப்படின்ற அந்த ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்கு. ஸோ ஆன் டேப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா ஜஸ்ட் இதுதான். இப்போ நான் வந்துட்டு டேப் பண்றேன் இல்லையா, இதுதான் ஆன் டேப். அது பண்ணும்போது டிஃபால்ட்டா எனக்கு இந்த டேப் பார் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுதுப்பா. எனக்கு அது சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஆன் டேப் அப்படின்ற அந்த ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இண்டிகேட்டர் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிஃபைன்ஸ் வெதர் இண்டிகேட்டர் டேக்ஸ் அப் தி என்டையர் டேப் ஆர் ஜஸ்ட் தி லேபிள் வித். ஓகே, இப்போ வந்துட்டு இண்டிகேட்டர் சைஸ் டிஃபால்ட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா டேப் ஆர் இண்டிகேட்டர் டேக்ஸ் அப் தி ஹோல் டேப். இப்போ இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இப்போ இது ஃபுல்லா ஒரு டேப். இது நான் ஹோவர் பண்ணும்போதே தெரியும் ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி இருக்கா ப்ரோ சுத்தி. சோ இப்போ அது ஃபுல்லா அந்த வித்து பாத்தீங்களா, சோ அந்த வித்து ஃபுல்லா எதுக்கு அப்படின்னா அந்த வித்து ஃபுல்லா இந்த ஒரு டேபுக்கு தான். சோ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிக்கும் ஃபுல்லா.
சோ அதையும் நான் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்துட்டு குறிப்பிட்டு கீ இவ்வளவுதான் இருக்கணும், கொஞ்சம் குட்டியா இருக்கணும், அந்த சைஸுமே நான் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சோ அதான் இண்டிகேட்டர் சைஸ். ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சோ டேப் பார் நம்ம பார்த்திருக்கோம். டேப் பார் அதான் இப்போ லேட்டஸ்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு லிஸ்ட் வியூல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பேண்டட், அப்புறம் லிஸ்ட் வியூ. ஓகே. இது லிஸ்ட் வியூல 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வியூ என்ன ப்ரோ? லிஸ்ட் வியூ டாட் பில்டர், லிஸ்ட் வியூ டாட் செப்பரேட்டர். சூப்பர் சூப்பர். இது லிஸ்ட் வியூ பில்டருக்கும் லிஸ்ட் வியூ செப்பரேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பில்டர்ல வந்து அந்த செப்பரேட்டர்ல வந்து அந்த செப்பரேட்டர் இது கொடுப்போம் ப்ரோ. ஆமா ஆமா. அந்த பேடிங்க்கு அது ஒன்று இருக்கும் ப்ரோ. அதுல வந்து அது இருக்காது ப்ரோ. ஓகே ஓகே. அடுத்து வந்து டிஃபால்ட்டா மத்த ரெண்டு இருக்கும் ப்ரோ. கரெக்ட் இருக்காது ரெண்டுமே, இது ரெண்டுத்துல இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இது டேப் பார் வந்துட்டு டேப் பார் புரிஞ்சதா உங்களுக்கு பக்காவா எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு? ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதான் ப்ரோ, இப்போ டேப் பாருக்கு வந்துட்டு மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எப்படியும் நம்ம டேப் பார்னாலே ஸோ ஆப் பாருக்கோட பாட்டம்ல டேப் பார் நம்ம கொடுப்போம் எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு டேப் பார் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த விட்ஜெட்குள்ள நம்ம கண்ட்ரோலர் கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டேப்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல நம்ம டேப் என்னென்ன டேப்லாம் இருக்கணுமோ அதை நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகே. இவ்வளவுதான் நம்ம வந்துட்டு ஆப் பார்ல நம்ம பண்ண போறோம். பாடியில வந்துட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ஹோமை செலக்ட் பண்ணா எனக்கு என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இங்க டேப் பார் வியூல நான் வந்துட்டு கொடுக்க போறேன். ஸோ இந்த டேப் பார் வியூல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலரும் இந்த டேப் பார்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோலரும் ஷுட் பி சேம். வேற வேற இருக்கக்கூடாது. அப்பதான் தெரியும் ஹோமை கிளிக் பண்றதுனால ஹோம் ஸ்கிரீன் வந்துட்டு விசிபிள் ஆகுது. இப்போ பர்சன் கிளிக் பண்ணா பர்சன் விசிபிள் ஆகணும் அப்படின்னு அது எல்லாமே இந்த டேப் பார் டேப் கண்ட்ரோலர் பொறுத்து தான் வந்துட்டு ஹேண்டில் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லபிள் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்றேன்ல, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எப்படி ட்ரை பண்ணேன்னா, அப்படியே டேரக்டா இந்த ஈக்குவல் டு போட்டு இந்த டேப் கண்ட்ரோலரை இங்க அசைன் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ வந்துட்டு இந்த திஸ் வந்துட்டு வரல. அப்படி இருக்கிறப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட்குள்ள தான் போட்டு பண்ணணும்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்போ நான் இங்க இனிஷியலைஸே பண்ணல, சும்மா விட்டுருக்கேன். இப்போ இப்படியே நான் சும்மா விட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நார்மலா இப்போ வந்துட்டு இப்படி சும்மா விட்டுட்டேன்னா என்ன காட்டும்னா இந்த மாதிரி காட்டும். ஒண்ணு நீங்க வந்துட்டு இதை லேட் அப்படின்ற அந்த ஒரு வேரியபிள் போடுங்க. லேட்னா என்னன்னா, நான் இப்போதைக்கு இதை இனிஷியலைஸ் பண்ணல, ஆனா லேட்டா நான் கண்டிப்பா அதை இனிஷியலைஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றது. ஓகேங்களா? லேட்டு. அது இல்லாம எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு பாத்தீங்கன்னா நல் செக் ஆப்ரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ டேப் பார் கண்ட்ரோலர் வந்துட்டு நான் இங்க இனிஷியலைஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிரும். அப்படின்னும் போது இந்த வேல்யூ ஃபுல்லா இந்த ஸ்கிரீன் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது கண்டிப்பா நான் வந்துட்டு இதுவும் லேட்டும் அதே தான், இதுவும் இதை லேட்டை நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம இதுவும் பண்ணலாம். லேட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இதை இனிஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தான். லேட்டா இனிஷியலைஸ் பண்ணுவேன், இப்போ இனிஷியலைஸ் பண்ண லேட்டா இனிஷியலைஸ் பண்றேன். அதே மாதிரிதான் இது வந்துட்டு இப்போதைக்கு இது நல்லா தான் இருக்கு, இதுக்கப்புறம் இது வந்துட்டு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ இங்க நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால கரெக்டா பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. இதுவே நான் இதை அசைன் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும். இங்க பாருங்க, பாத்தீங்களா? நோ டேப் கண்ட்ரோலர், அந்த டேப் கண்ட்ரோலரே இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஸோ கண்டிப்பா நான் இதை வந்துட்டு அசைன் பண்ணி ஆகணும். அசைன் பண்ணாதான் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா ப்ரோ? புரிஞ்சதா? இது இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு டாப் பார்ல. ஓகே. எப்படி ப்ரோ இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? இப்போ ஓரளவு வந்துட்டு நிறைய கத்துக்கிற மாதிரி புதுசு புதுசா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கா? இருக்கு ப்ரோ. அது பிராக்டிஸ் தான் ப்ரோ பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பா. ஆமா, எல்லாம் வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சில்ட்ரன் இருக்கு, இந்த சில்ட்ரன்ல நான் வந்துட்டு டெக்ஸ்ட் போட்டேன். டெக்ஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் அவுட்புட்டே நான் பார்க்கல.
அவுட்புட் பார்க்காம எனக்கு தெரியும் இந்த டெக்ஸ்ட் நான் நார்மலா போட்டா எப்படி இருக்கும்னா வந்துட்டு டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். அப்படி இருந்தா பார்க்க அசிங்கமா இருக்கும். ஸோ இதை சென்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். அதனால நீங்க சென்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் அவுட்புட்டே நான் போய் பார்த்தேன். ஸோ அவ்வளவுதான், அந்த மாதிரி தான். ஸோ நம்ம பண்ண நமக்கே புரியும், அந்த ஒரு ஃப்ளோ புரியும். சரி ஓகே, இது இப்போ இப்படி இருக்கு, இதை நம்ம இப்படிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு புரியும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்னு இப்போ பார்ப்பேன். பார்த்துட்டு அதே மாதிரி சரி ஓகே ஒர்க் ஆகுதா, ஆப் பண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுப்பேன். இந்த டைட்டில் இருக்கும், இந்த டைட்டில் என்ன பாஸ் பண்றது, விட்ஜெட் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விட்ஜெட் பாஸ் பண்ணிடுவேன். ஆனா இப்போ சரி ஓகே என்ன விட்ஜெட் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியும். அதான், ஸோ நம்ம யூஸ் பண்ண நமக்கு வந்துட்டு தெரியும் ப்ரோ. லைக் வந்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சாட்டர்டே சண்டேஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டச் வந்துடும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் இப்போ நம்ம டெய்லியும் நம்ம வந்துட்டு புது விஷயம் தான் நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நாளுக்கு நம்ம வந்துட்டு மினிமம் ஒரு 3 விட்ஜெட்ஸ் ஆச்சு நம்ம பார்த்துடுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் லிஸ்ட் வியூல 3 மொத்தம் 4 ஆயிடுச்சு. டேப் பார் மொத்தமா நம்ம 5 விட்ஜெட் நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு. ஸோ அதனால புதுசா நம்ம கத்துக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல வச்சுக்கிட்டே இருங்க, டச்ல இருந்துகிட்டே இருங்க. இல்லைன்னா இப்போ ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த லிஸ்ட் வியூ பில்டரோட சின்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போடணும் அப்படின்னா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இங்க நம்ம எதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படும். ஓகே ப்ரோ, ஸோ அதனால அதை மட்டும் பாத்துக்கோங்க கரெக்டா. ஓகே ஓகே. அதனால அதான் ப்ரோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படி ப்ரோ கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கா இல்ல பேஸ் வந்துட்டு கரெக்டா போற மாதிரி தான் இருக்கும்? கரெக்டா தான் ப்ரோ இருக்கு. ஓகே ப்ரோ. ஸோ அதனால நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் புது கான்செப்ட்ஸ்ல, ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாமே புது கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் திரும்ப ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது இப்படி அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு புரியும் ப்ரோ. அதான் நீங்க சொன்னீங்களே ட்ரை பண்ணணும்னு சொன்னீங்களே, ஸோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மசில் மெமரி கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நீங்களே சண்டா போட்டுருவீங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட் ஃபுல்னா கரெக்டா இதுல STFUL அடிச்சா போதும், ஸ்டேட் ஃபுல் வந்துடும். அதுல வந்துட்டு பில் ஃபங்க்ஷன் ஓகே, ஸ்கேஃபோல்ட் இருக்க போகுது, ஸ்கேஃபோல்ட்ல ஆப் பார், பாடி, அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும். அவ்வளவுதான், அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணுங்க எல்லாமே. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அப்புறம் இல்ல ப்ரோ, இந்த அசைன்மெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நான் சொன்னது புரிஞ்சது ப்ரோ கொஸ்டின்? அது மாத்திரலாம் ப்ரோ இன்னைக்கு. ஓகே ஓகே ப்ரோ, அது வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு ஸ்கிரீன்ல இருந்து நம்மளால இன்னொரு ஸ்கிரீனுக்கு வந்துட்டு புஷ் பண்றது, நேவிகேட் பண்றது மட்டும் இல்லாம வேல்யூவும் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. ஓகேவா ப்ரோ? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இது பண்ணணும். ஸோ அதை நீங்க பண்ணி நான் சொல்ல விரும்பல, நீங்க ட்ரை பண்ணுங்க. இது ChatGPT பார்த்தாலும் ஓகே, எதுல பார்த்தாலுமே ஓகே. ஸோ நீங்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அதுல ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்க கேளுங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அதான் ப்ரோ. ஸோ ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படின்னா, இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்து இங்க நேவிகேட்டர் இல்லையா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்துட்டு நேவிகேட்டர் டாட் புஷ்ன்னு இருக்கு. ஓகே ஓகே. இங்க வந்துட்டு இந்த மெட்டீரியல் பேஜ் இண்டெக்ஸ் வந்துட்டு இது ப்ரோ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட், சாரி இது லிஸ்ட் பில்டருக்கு வரும். ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ. இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு எப்படி இந்த கான்டெக்ட் பக்கத்துல இதுதான் வரும் அப்படின்னு பிராக்டிஸ் ஆச்சுன்னா சரி, நான் இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறனால பிராக்டிஸ் ஆயிடுச்சு. மிச்சபடி வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்க வந்துட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகே, என்ன ஆச்சு நம்ம தப்பா சொல்றோம், என்னாச்சு இது நமக்கு டக்குன்னு டச்சே வர மாட்டேங்குதுன்னு வந்துட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா பக்காவா பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ நான் வந்துட்டு எந்த ஸ்கிரீனுக்கு நான் வந்துட்டு புஷ் பண்ணணுமோ அந்த ஸ்கிரீனை நான் வந்துட்டு போடுறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்துட்டு புஷ் பண்றேன். புஷ் பண்ணும்போது டேப் பார் போட்டேன்னா டேப் பார் டெமோ. ஓகே ஓகே, நான் இந்த ஸ்கிரீன் நான் புஷ் பண்றேன். ஸோ புஷ் பண்ணும் போதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு நான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கிளாஸ்க்கு சென்ட் பண்ணணும். அப்படின்னும் போது நம்ம மெத்தடுக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது எப்படி நம்ம இங்க ஒரு பேராமீட்டர் வாங்குவோம்ல, அதே மாதிரி கிளாஸ்க்கும் சென்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பேராமீட்டர் மாதிரி நம்ம வாங்கலாம். ஓகேங்களா ப்ரோ? அதுதான். ஸோ அது மூலியமா தான் நம்ம வந்துட்டு டேட்டா பாஸ் பண்ண முடியும். அதை நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? எனி டவுட்ஸ்? இல்ல ப்ரோ, பிராக்டிஸ் பண்றேன்.
ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அப்புறம் வந்துட்டு டே வைஸ் சிலபஸ். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இது அந்த கரிக்குலம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல? இந்த ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல ப்ரோ. இல்லையா? ஓகே. ஸோ ஸோ லைக் வந்துட்டு எப்படி வந்துட்டு இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. கரெக்டா? இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. இல்ல வேர்ல்ட் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டா கம்ப்ளீட்டா பண்ணிடலாம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஸோ பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஃபயர் பேஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். எப்படி நீங்க மேர்ட்லயே வந்துட்டு ஃபயர் பேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ப்ரோ நீங்க இது மேர்ட்லயே வந்துட்டு ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இதுலயும் நம்ம ஃபயர் பண்ணோம். பேஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ அதே மாதிரி நம்ம இதுலயும் ஃபயர் பேஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளட்டர்ல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு விஜெட்ஸ், பேசிக் விஜெட்ஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் பேஸ் போயிடலாம் ப்ரோ. அது அப்புறம் ஏபிஐ அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. வேற ஏதாச்சும் கேட்கணுமா ப்ரோ? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபார்முக்கு நம்ம எடுத்து யூஐ பண்ணுவோம் இல்லையா, க்ளோன் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இ காமர்ஸ் பண்ணலாம். இ காமர்ஸ் க்ளோன் மாதிரி ஒன்று பண்ணலாம். அப்படியே வந்துட்டு வெப்சைட்டே நம்ம க்ளோன் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லைக் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா நம்ம பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா டேரக்டா கிட்டப் பேஜஸ்ல வந்துட்டு டெப்ளாய் பண்ணிக்கலாம். டெப்ளாய் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட பிளேஸ்மெண்ட் டைம் அப்போ உங்களோட ரெஸ்யூமேல ஆட் ஓகே ப்ரோ. பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆப் தானே ப்ரோ செய்வோம்? வெப்லயா ப்ரோ செய்வோம்? ஆமா ப்ரோ, இது இ காமர்ஸ் சைட் வந்துட்டு நம்ம வெப்ல பண்ணிடலாம் ப்ரோ. எப்படினாலும் ஓகே தான். சரி. நம்ம அதான் ஃபிளட்டர் அதான் அந்த விஷயம் கெத்தல. ஸோ நம்ம வந்துட்டு வெப்லேயே பண்ணிக்கலாம், ஆப்லேயே பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போ ஆனா வந்துட்டு நம்மளோட ரெக்ரூட்டர் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா வெப்சைட்டா தானே இருக்கணும். இல்லைன்னா மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு அவனால கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிளே ஸ்டோர்ல போடணும். பிளே ஸ்டோர்ல போட்டுட்டு பிளே ஸ்டோர் லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணணும். கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான் ப்ரோ, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்துட்டு அந்த மீடியா query பாத்துடலாம் ப்ரோ. ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம பண்றது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ, நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்குனா வந்துட்டு ஃப்ரைடே ப்ரோ. ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடே மீட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. நாளைக்கு ப்ராக்டிகல் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே டச் விட்டுறாம. ஓகே ஓகே. சரி ப்ரோ. பாய் பாய் பாய். பாய் ப்ரோ.